6 மந்த் கம்ப்ளீட்டடான பேபிஸ், அதாவது 180 நாள் முடிந்த குழந்தைகளுக்கு ஃபஸ்ட்டு 30 நாள் என்னென்ன சாலிட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு 3 நாளைக்கு நம்ம அரிசி கஞ்சி கொடுக்கலாங்க. ரொம்பவுமே பெஸ்ட்டு, டைஜஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி அரிசி 1 கப் எடுத்துக்கலாம். நீங்கள் வீட்டில் என்ன அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அதையவே எடுத்துக்கலாம். 3 டைம் நல்லா தண்ணி ஊற்றி கழிஞ்சு எடுத்துக்கலாங்க. கழிஞ்சு எடுத்த இந்த அரிசியை வெயிலில் காட்டக்கூடாது, நிழல்லையே இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் விரித்து ஃபேனுக்கு அடியவே கொஞ்சம் பரப்பி விட்டீங்க அப்படின்னா நல்லா ட்ரை ஆயிருங்க. ஈரப்பதம் எல்லாம் போனதுக்கப்புறம் அந்த அரிசி எடுத்து ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா லைட்டாக ஈரப்பதம் இருந்ததுன்னா நம்மளுக்கு நல்லா பவுடர் ஆகாது, பவுடர் சீக்கிரமே கெட்டு போயிடும். இந்த மாதிரி ஆறுனதுக்கப்புறம் அதையை மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் வடிக்கிற ஜல்லடை இல்லைன்னா மாவு சலிக்கிற ஜல்லடையை வச்சு நல்ல ஒரு ஃபைன் பவுடரை எடுத்துக்கலாங்க. அந்த ஃபைன் பவுடரை ஒரு டப்பியில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், நம்ம பேபிஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக. இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. அதுக்கு இந்த மாதிரி 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதை ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. கரைச்சதை நீங்கள் அடுப்பில் சிம்லையே வச்சு கொதிக்க வச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு கஞ்சி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். முக்கியமாக உப்பு சர்க்கரை எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்ல ஒரு கஞ்சி ஃபார்முக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துடுங்க. இப்போ நம்ம பேபிக்கு சர்வ் பண்ணோம் அப்படின்னா நல்லா சாப்பிடுவாங்க. அடுத்தது 2வது ஃபுட்டான கேரட் பியூரி. இது 4, 5, 6 இந்த 3 நாளைக்கு கொடுக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன கேரட் எடுத்துக்கோங்க. அதை தோல் சீவி நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். கேரட்டில் எந்த டேமேஜும் இருக்கக்கூடாதுங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளாக பார்த்து குழந்தைக்கு கொடுங்க. இந்த மாதிரி க்யூப்பாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அந்த சின்ன க்யூப்ஸ் எல்லாமே ஒரு குண்டால் ஆட் பண்ணி அளவாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. சாஃப்டாக வெந்திருக்கணும். ஆவியில் வேக வச்சா இதை விட பெஸ்ட்டுங்க. அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ரெண்டையுமே மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கொரலாம் இருக்கக்கூடாது, நல்லா ஃபைனாக இருக்கணும். அப்போ தான் பேபிஸ்க்கு முழுங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ சர்வ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா சாப்பிடுவாங்க. 3வது பீட்ரூட் பியூரி. இது 7, 8, 9 டேஸ்க்கு கொடுக்கலாங்க. அதுக்கு இந்த மாதிரி அளவான பீட்ரூட் எடுத்துக்கோங்க. அதை க்ளீன் பண்ணி தோல் சீவி அதே மாதிரி குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வைக்க போகிறோம். அதுக்கு இட்லி பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ண இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி தட்டை வச்சு எல்லா க்யூப்ஸுமே ஆட் பண்ணி மூடி போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்காச்சும் வேக விடுங்க. வெந்தது குத்தி பார்த்திங்க அப்படின்னா பயங்கர சாஃப்டாக வெந்திருக்கும். அதுதாங்க பேபிக்கும் நல்லது. இப்போ இதை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே தண்ணி ஊற்றணும். நம்ம குளிர்ந்தண்ணி எதுவும் ஊற்றிடக்கூடாது. அதுக்கு போல் நல்லா கொதிக்க வச்சு ஆறின தண்ணியை ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஊட்டினீங்க அப்படின்னா சாப்பிடுவாங்க. எந்த ஃபுட்டுமே சில்லுன்னு ஊட்டாதீங்க. அதுக்கு போல் கொஞ்சம் வார்மாக ஊட்டினீங்க அப்படின்னா அவங்களுக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கும் ரொம்ப சூடாக ஊற்றிடாதீங்க. 4வது டிஷ் ஆப்பிள் பியூரி. இதை 10, 11, 12 இந்த டேஸில் நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஆப்பிள் எடுத்துக்கலாம். அந்த ஆப்பிளை நல்லா தோல் சீவிக்கலாம். தோல் சீவிட்டு நடுவில் அந்த விதை பகுதி தவிர மித்த பகுதி எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதை நம்ம இன்றைக்கி ஸ்டீம் குக் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணி ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா பீசஸையும் ஆட் பண்ணி மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ணாலே நல்லா குக் ஆகி வந்துடுங்க. நம்ம ஆப்பிளை அப்படியே ஏன் கொடுக்கறது இல்லை அப்படின்னா சளி பிடிச்சிக்கும். அதனால தான் இந்த மாதிரி சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் விட்டுறணும். அதுக்கப்புறம் இது ஆற விட்டு ஒரு மிக்சி ஜாரில் வார்ம் வாட்டர், அதை கொதிக்க வச்சு ஆறின தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ஊட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. என் குழந்தை நல்லாவே சாப்பிட்டாங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிஷ் மேஷ்டு பொட்டேட்டோ. இது 13, 14, 15 இந்த டேஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு பொட்டேட்டோஸ் எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் ஓகே, முளை கட்டி இருக்கக்கூடாது, அது மாதிரி பச்சை கலரில் இருக்கக்கூடாது, எந்த ஒரு வெட்டுக்காயும் இருக்கக்கூடாது. அதை தோல் சீவி குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி எப்பவும் போல தாங்க ஸ்டீம் குக்கிங் பண்ணிக்கலாம். அதுதான் பெஸ்ட்டு. ஒரு 15 மினிட்ஸ் ஸ்டீம் குக் பண்ணிக்கோங்க. இல்லை பாயில் பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் விருப்பம். ஸ்டீம் குக்கிங் தான் பெஸ்ட்டு. நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக வெந்திருக்கணுங்க. வெந்தது எப்பவும் போல் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சாலும் ஓகே தான். இல்லை நீங்கள் ஃபைனாக ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி மஸ்ட்டு கொடுப்பீங்க அப்படின்னா இதுவும் ஓகே தான். நல்லா கெட்டியாக கொடுத்துடக்கூடாது. இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வார்ம் வாட்டர் கொதிக்க வச்சு ஆறின தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னாலே ஃபைன் பேஸ்ட் ஆயிரும். இது கொடுத்தீங்க அப்படின்னாலுமே குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.
6வதா பாசிப்பருப்பு கஞ்சிங்க. இதை வந்து 16, 17, 18 இந்த நாளில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இதை 30 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக குக் ஆகும், விதையாக இருக்காதுங்க. 3 டைம் நல்லா சுத்தமான தண்ணி ஊற்றி கழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு குக்கரில் ஆட் பண்ணி 1 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. எவ்வளோ வேகும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் நல்லா விட்டுருங்க. அப்போ தான் வந்து நல்லா வேகும். விசில் ஆறுனதுக்கப்புறம் வந்து பருப்பு அமுத்தி பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்கணும். தண்ணியும் தனியாக வடித்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். மேஷ் பண்ணியும் கொடுக்கலாம். நீங்கள் வந்து மேஷ் பண்ணுறது வந்து ரொம்ப சாஃப்டாக இல்லை அப்படின்னா வந்து கண்டிப்பாக மிக்சியில் அடித்து கொடுங்க. நான் வந்து நல்லா சாஃப்டாக மேஷ் பண்ணங்காட்டி தான் வந்து மேஷ் பண்ணியே கொடுக்குறேன். இல்லைன்னா கண்டிப்பாக மிக்சியில் அடித்து தான் கொடுப்பேன். இதை கொடுத்து பாருங்கள், இதுவும் வந்து உங்கள் பேபிஸ் நல்லா சாப்பிடுவாங்க. பருப்பு வேக வைக்க யூஸ் பண்ணோம் இல்லையா தண்ணி, அதை கூட கொடுக்கலாங்க. அடுத்தது 7வது வந்து துவரம் பருப்பு கஞ்சி. இதை வந்து 19, 20, 21 இந்த டேஸ்க்கு நீங்கள் கொடுக்கலாங்க. அதுக்கு அதே மாதிரி 2 ஸ்பூன் வந்து பருப்பை நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. ஊற வச்ச பருப்பை இப்போ குக்கருக்கு மாற்றி 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி ப்ரெஷர் குக் வந்து பண்ணி எடுத்துக்கலாம். 4 விசில் விடணும். நல்ல விசிலெல்லாம் போனதுக்கப்புறம் அமுத்தி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்கணுங்க. அதே மாதிரி மிக்சியில் ஆட் பண்ணி அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா சாப்பிட்டுப்பாங்க. இல்லை மேஷ் பண்ணுவேன், நல்லா சாஃப்டாக மேஷ் பண்ணுவேன் அப்படின்னா ஓகேங்க, நல்லா மேஷ் பண்ணி கொடுத்தீங்கனாலுமே வந்து நல்லா சாப்பிட்டுப்பாங்க. அந்த தண்ணியும் வேஸ்ட் பண்ணாமல் கொடுக்கலாங்க. 8வது டிஷ் பார்த்திங்க அப்படின்னா பனானா வாழைப்பழம். இதை 22, 23, 24 இந்த 3 நாளுமே வந்து ட்ரை பண்ணலாம். பனானா வந்து ரொம்ப சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். பூவாழை தேன் வாழைன்னெலாம் சொல்வோம் இல்லையா, நம்ம ரெகுலராக சாப்பிட்ற பனானா. இதை வந்து ஒரு ஸ்பூனில் எடுத்து கொடுத்தீங்கனாலுமே வந்து சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா கையிலையே எடுத்து கொடுக்கலாம். அம்மா கையை விட பெஸ்ட்டு எதுவுமே இல்லைங்க, அவ்வளோ நல்லா சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து எடுத்த உடனே வந்து செவ்வாழை பச்சை வாழை இந்த மாதிரியெல்லாம் கொடுக்காம ஒரு சிம்பிளாக இருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து நல்லா சாப்பிடுவாங்க. இதையுமே வந்து குழந்தைங்க வாழைப்பழங்கிறது வந்து ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்குங்காட்டி நல்லா சாப்பிடுவாங்க. மறக்காமல் கொடுத்து பாருங்கள், சூப்பராக சாப்பிடுவாங்கங்க. அடுத்தது 9வது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ. இதை 25, 26, 27 இந்த 3 நாள் ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துக்கலாம். இதை நல்லா மண்ணெல்லாம் போகிற மாதிரி கழுவிக்கலாங்க. கழுவுனதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணி குக்கர்லேயே ஆட் பண்ணிக்கலாங்க. இது ஸ்டீம் குக் பண்ணலாம், ஆனால் வந்து குக்கரில் ஆட் பண்ணி கொடுத்ததை வந்து நல்லா சாப்பிடுவாங்க. ஒரு 4 விசில் விட்டிங்க அப்படின்னா வந்து நல்லா வெந்துடும். அந்த ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஸ்பூன்லேயே வந்து நசுக்குனிங்க அப்படின்னா வந்து இவ்வளோ சாஃப்டாக மேஷ் ஆயிரும். இல்லைன்னா மிக்சிலேயே வந்து அடித்து கொடுக்கலாம். ஏன் ஸ்பூன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நார் இருக்கும். ஸ்பூனில் மசிக்கும் போது வந்து நமக்கு தெரியும், எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி நல்லா மேஷ் பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி சாஃப்ட் ஆயிரும். நார் இருக்கக்கூடாதுங்க, முக்கியமாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மேஷ் பண்ணதை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். 10வது டிஷ் ஸ்ப்ரவுட்டட் ராகி கஞ்சி. இதை 28, 29, 30 இந்த கடைசி 3 நாள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் ராகி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாங்க. மறுபடியும் காலையில் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஒரு சின்ன கிளாத்தே போதுங்க. ஏன்னா நம்ம 3 ஸ்பூன் தானே எடுத்துருக்கோம். ராகியை வந்து அதில் ஆட் பண்ணி ஸ்ப்ரவுட் பண்ணுறதுக்காக, முளை கட்டுறதுக்காக வந்து நம்ம வைக்க போகிறோம். இந்த மாதிரி முளை கட்டி வச்சோம் அப்படின்னா ஒரு நாள் விட்டாலே போதுங்க. ஒரு சம்மர் சீசன் அப்படின்னா வந்து 2 நாள் விட்டிங்க அப்படின்னாலே இந்த மாதிரி முளைக்கட்டிடுங்க. முளைக்கட்டின ராகியை வந்து ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி இப்போ அதை வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்து அது பால் வந்து இந்த மாதிரி சல்லடையெல்லாம் யூஸ் பண்ணாமல் ஒயிட் கிளாத்து, காட்டன் கிளாத்தில் வந்து தண்ணியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பால் கிடைக்குங்க. இந்தாங்க ராகி பால். இந்த ராகி பாலை வந்து நம்ம அடுப்பில் சிம்மில் வச்சே வந்து காய்ச்ச போகிறோங்க. இந்த மாதிரி நமக்கு கிடச்சிரும். சித்தே வச்சிங்க அப்படின்னா வந்து அடியில் கட்டியாட்ட வரும். நம்ம அதுக்குள்ளேயே வந்து நம்ம இந்த மாதிரி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்லோவாக கைவிடாமல் கிளறினீங்க அப்படின்னா கொதிக்க 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 அது வந்து கொஞ்சம் கெட்டியாகும். இந்த மாதிரி கஞ்சி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததையுமே வந்து ஆஃப் பண்ணி ஆற வச்சு குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணுங்கள். நல்லா சாப்பிடுவாங்க. இதுலேயுமே வந்து எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா வந்து நல்லா சாப்பிடுவாங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்தது ரொம்பவே முக்கியமான விஷயங்க. நீ எப்போவுமே வந்து சாப்பாடு கொடுக்கும்போது 3லேருந்து 5 நாள் ஒரு ஃபுட்டை கண்டினியூவாக கொடுத்து பாருங்கள். வேறு எதுவும் நடுவில் மாற்றிடாதீங்க. 2 ஸ்பூன் கொடுத்து ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். ஃபுட்டை ரீயூஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப விறுவிறுன்னு கொடுக்காதீங்க. ஒரு வார்ம் கன்சிஸ்டன்சியில் கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. நோ சால்ட், நோ சுகர், நோ ஹனி ஃபார் 1 இயர் பேபிஸ். எப்போவுமே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டையே கொடுங்க. அதுதான் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க. உங்கள் பேபிஸ்க்கு மறக்காமல் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.